உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் 6/3/2026 அன்று 6ஆம் இடத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார். இந்த 6ஆம் இடமானது எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிப்பதாகும். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக விளங்கும் சனி 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது புதிய திருப்பங்களை காண்பீர்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகள் வழிகாட்டுவார்கள். பிள்ளைகளின் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். உத்தியோகத்தில் உயர்வும் ஊதியத்தில் உயர்வும் கிடைக்கும் விதத்தில் சனியின் சஞ்சாரம் அமையப் போகிறது. 6ஆம் இடத்தில் சனி. மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். இதன் விளைவாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடங்கல்கள் நீங்கும். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து அலைமோதும். உடல் நலனில் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இடம் மாறுதலால் வந்தவர்கள் மீண்டும் பழைய இடத்திற்கே செல்லும் வாய்ப்பு உண்டு. சனியின் பார்வை பலன்கள். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 8, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. இதன் விளைவாக சகோதர வர்க்கத்தினருடன் ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் சாதகமாக அமையும். பாகப் பிரிவினைகளில் இழுவரின் நிலை மாறும். பகல் இரவாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த பொறுப்புகள் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். சனியின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை வந்து அலைமோதும். நோய்க்கான அறிகுறிகள் தென்படும் பொழுதே மருத்துவரை நாடுவது நல்லது. தொழிலை வளப்படுத்த தேவைப்படும் மூலதனம் கேட்ட இடத்தில் கிடைக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சிக்கு கூட கைகூடும். விரயங்கள் உண்டு. சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் பயணம் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், வாகன மாற்றம் வந்து சேரும். வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பு கிட்டும். தூரதேசத்திலிருந்து உத்தியோக ரீதியாக வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். தொழிலில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்து கொள்ள முன் வருவீர்கள். சனியின் பாதசார பலன்கள். சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திர காலில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, அதாவது 6/3/2026 முதல் 1/4/2026 வரை, இக்காலத்தில் உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். தொழிலில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகலும். முன்னோர் கட்டி வைத்து சிதிலமடைந்த ஆலயங்களை புதுப்பிக்கும் பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திருமண தடை அகலும். கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். உத்திரட்டாதி நட்சத்திர காலில், அதாவது 2/4/2026 முதல் 19/3/2027 வரை சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த காலத்தில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்க முயற்சி எடுப்பீர்கள். புகழ் கூடும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். கடல் வணிகம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுவது பற்றி சிந்திப்பீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்கள் பணியை பாராட்டுவர். சனி பகவான் ரேவதி நட்சத்திர காலில் 20/3/2027 முதல் 23/4/2028 வரை சஞ்சரிக்கிறார். இக்காலத்தில் கல்யாண முயற்சிகள் கைகூடும். கடல் வணிகம் சார்ந்த முயற்சிகளில் லாபம் உண்டு. இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வாகன யோகம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களில் ஊதிய உயர்வின் காரணமாக வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து எப்போது அழைப்பு வரும் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். குருப்பெயர்ச்சி காலம். மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பகவான் பயிற்சியாகிறார். 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கின்றார். 10ல் குரு வரும்பொழுது பதவி மாற்றம் உண்டு. அந்த அடிப்படையில்
இதுவரை பதவி இல்லாதவர்களுக்கு பதவி கிடைக்கும். 2027 ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு செல்லும் குருவால் லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே செய்தொழில் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத லாபம் வந்து சேரும். குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படும். 2027 நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு குரு பகவான் செல்வதால் விரயஸ்தானம் பலப்படுகிறது. எதிர்பாராத விரயங்களால் மனக்கவலை அதிகரிக்கும். ராகு கேது பயிற்சி காலம் 13/11/2026 அன்று மகர ராசிக்கு ராகுவும் கடகராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் புனித பயணம் அதிகரிக்கும். 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழில் முன்னேற்றம் உண்டு. பிறரை சார்ந்திருப்பவர்கள் தனித்து இயங்கும் சூழல் உருவாகும். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றும் முயற்சி கைகூடும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.